Taste the Daily. நம்ம பல நேரங்கள்ல இந்த எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான சிந்தனைகள்ல மாட்டிக்கிட்டு என்னடா இது எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, இவ்வளோ வேலை செய்யறோம், நம்மளுக்கு ஒரு பாராட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு மனம் நொந்துக்கிட்டவங்க நம்மள பல பேர் இருப்பாங்க. ரூமினேஷன், அதாவது இந்த எதிர்மறை சிந்தனைகளை அசை போடுறதுன்றது சுழற்சி முறையில நம்மள பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றாங்க வல்லுநர்கள். இதே வல்லுநர்கள் இந்த எதிர்மறை சிந்தனைகள்ல இருந்து, இந்த சுழற்சி முறையில இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு சில வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வழிகள் என்ன தெரிஞ்சு போவாங்க. முதலாவதா, எந்த சிந்தனை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது அதை முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் இது எளிமையா தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையான்னு அனலைஸ் பண்ணுங்க. இதை ஏன் பண்ணணும்னு சொன்னா, ஒரு உலக பழமொழியை சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு பிரச்சனையை நம்மளால தீர்த்த முடியும்னா அதை போய் தீர்த்து வச்சிட வேண்டியதுதான். அதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லை. இதே ஒரு பிரச்சனையை நம்மளால தீர்த்து வைக்க முடியாதுன்னா அதை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்து, நம்மளுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, ஏதேதோ எண்ணங்கள் வந்து தொல்லை பண்ணுது அப்படின்ற பட்சத்துல உங்களோட உற்ற நண்பன் யாராவது இருந்தா அவங்களுக்கு அழைச்சு பேசுங்க. ஏன்னா சந்தோஷத்தை அடுத்தவங்க கூட பகிரும் போது ரெட்டிப்பாகும். அதே சோகத்தை அடுத்தவங்க கூட பகிரும் போது பாதியா குறைஞ்சு போயிடும். இதோட எட்ட முடியாத குறிக்கோள், அதாவது 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஒரே வருஷத்துல நான் கோடீஸ்வரன் ஆய் காட்டுறேன் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் சபதம் பண்ணிக்கிட்டாருன்னா, அந்த ஒரு வருஷம் கழிச்சு அவரோட குறிக்கோளே அவரை கவலைப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகள்ல தள்ளும் அவரை. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றது கண்டிப்பா ஒரு நல்ல குறிக்கோள் தான். ஆனா அதை எவ்வளவு நல்லா சம்பாதிக்க போறோம், என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டு அது மூலமா இந்த பணப்பயனை அடைய போறோம் அப்படின்றது தான் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக மொத்தத்துல இந்த எதிர்மறை சிந்தனைன்றது நம்மளே நமக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை மாதிரி. அதனால எண்ணங்களையும் செயல்களையும் நெறிப்படுத்துங்க. உங்களோட குறிக்கோள் சரியா நடக்கும். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.